Hello friends, this is RJ. Welcome back to our channel RJ Deepurigan. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருந்தோம் அமேசான்லேருந்து. டைகாட் 3366 நினைக்கிறேன் அதோட நம்பர், அதோட மாடல் நம்பரு. அது வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, குவாலிட்டி ஒரு பக்கம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரிட்டன் போட்டு ரிட்டன் காசு வாங்கி திருப்பி வேறு ஒன்று நல்ல குவாலிட்டியாக வாங்கிடலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. அதில் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் பாலிசிக்கிற ஒன்று கிடையாது, கேஷ் ரிட்டர்ன் கிடையாது. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் போட்டாச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ரீப்ளேஸ் பண்ணி புதுசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பெரிய சைஸாக இருந்துச்சு, சின்ன சைஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். சைஸ் இல்லை, டப்பாவோட சைஸ் மட்டும் தான் பெருசாக இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒரு சேஞ்சஸும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய பார்சல் எடுத்தாச்சுங்க. நல்லா நானே தூங்கலாம் போல இருக்கு, அவ்வளோ பெரிய பேக்கேஜாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்த பேக்கேஜ் இதோட எல்லாம் மோசமாக இருந்துச்சு, அது இன்னும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது அதுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி என்னடா நம்மளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்பாலாம் நல்லா தான் இருக்கு, இந்த சரக்கு இல்லையப்பா அவளுக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இருக்கிறதுக்கு. நானே உள்ள இருக்க முங்கிட்டேன் பாருங்க, அவ்வளோ வேறமா இருக்கு. திரும்ப ட்ரை பண்ண ஏன்டா அவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்கு. வந்து எடுத்துடலாம். அதே டைகாட் அப்படிங்கிற ஒரு அதே ப்ராடக்ட், அதே பாக்ஸ். பெட்டி மட்டும் கொஞ்சம் நசுங்கி போயிருக்குது. ஏன் இப்படி சாவடிதான் இந்த முழுசாவே கொண்டு வர மாட்டாங்க. இந்த என்னடாது, என்ன அது கூப்பனா வருதுங்க. இங்கே பாருங்க, டைகாட்னு போட்டு இது என்ன, இந்த கூப்பனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொமோஷனல் ஆஃபர் யூ வின் அப் டு 100% கேஷ்பேக். ஏதோ 100% கேஷ்பேக்னு போட்டிருக்காங்க. ரிவ்யூ எதுவும் போடணும் வேணுமோ தெரியல. 2 கார்டு வந்திருக்கு, அதுவும் நம்ம போன அதில் அது இல்லை, அவங்க எதாவது ரிட்டர்ன் போட்டு நம்மளுக்கு அனுப்பி விட்டான். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே விழுகுது, உள்ளே இருக்க வேண்டியது வெளியே விழுகுது. இது எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட்டு, மொபைல் மவுண்ட்டுங்க. ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், இந்த இதில் கனெக்ட் பண்ணுறது. வெர்டிகலாக வைக்கணும்னா இதில் போர்ட்ரேட். ஆமாம், இதுதான் போர்ட்ரேட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கு கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பை, இந்த வித்தியாசமான வாசனை வருது. ஒரு பவுச் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த ட்ரைபாட் தான், அதே சேம் குவாலிட்டி. இது என்னமோ அதோட கொஞ்சம் குவாலிட்டி எடுத்துடுற மாதிரி தெரியுதுங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. முன்னே எடுத்ததுக்கு இது பரவாயில்ல. நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இதை உடச்சிட்டானுங்க. சுற்றினா தானே மேலே வரும், இது இல்லாமல் எப்படியா நான் வேலை செய்கிறது, நீயே சொல்லு. ஒரு வழியாக அந்த வாட்டி இதுவும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தெரியுது பார்க்க. இதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க, ஏற்கனவே வாங்கினதை விட. ஒருவேளை நம்ம பழசு ஒன்றும் யூஸ் பண்ணதை தூக்கி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளோட மோசமாக இருந்திருக்கு யூஸ் பண்ணுறதுக்கே. ப்ராடக்ட் குவாலிட்டியே கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தா இது கொஞ்சம் உடையாமல் முழுசாக இருக்கிறதுனால, உடையாமல் முழுசாக புதுசாக இருக்குதுங்க. ஏற்கனவே பழசு அனுப்பி விட்டாங்க. சூப்பராக இருக்குங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இதெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதில் அலுமினியத்தில் வரும், இது அலுமினியத்தில் வருது. ஆனால் இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஓரளவுக்கு ஓகே குவாலிட்டி, உடையாமல் இருந்தால். இப்போ அடுத்ததாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 5 அடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை எக்ஸ்டென்ஷன் இருக்குது? இது எக்ஸ்டென்ஷன் 1 2 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது இல்லாமல் அது மட்டும் அதையும் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ முதல்ல உழுதளிக்கலாம். இது ஓரளவுக்கு குவாலிட்டி பரவாயில்ல தான். ஒரு 650 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபாட் இந்த அளவுக்கு வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி இருந்த ரொம்ப சீப்பாக தெரிஞ்சு, அது யாருன்னு தெரியல, உடஞ்சதுனால என் மனசுக்கு அப்படி தெரிஞ்சாலும் தெரியல. ஆனால் இது ஓரளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் ஒர்த்தாக தெரியுது. இதோட ஸ்பெக் பற்றி பார்த்தீங்கன்னா அதோட உயரம் 5 அடி 5.5 அடியே சொன்னாங்க. அது அப்புறம் எல்லா ட்ரைபாட்லையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹேண்ட் கிரிப்புங்க.
உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட் கிரிப்பு கேமரா அதில் மவுண்ட் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் கிரிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போகலாம். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிம்பல் மாதிரி. இப்போ மொத்தமாக பிடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதுவே ஹேண்ட் கிரிப் மட்டும் இருந்துச்சுன்னா இது தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்குமா. இந்த ஹேண்ட் கிரிப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரப்பர் புஷ்ஷு. மற்ற ட்ரைபாடில் ரப்பர் புஷ் இருக்கும், பழைய ட்ரைபாடில் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபுளாக இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுளாக இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் ஏரியாவுக்கு ஏற்றாப்புல ஆங்கிள் அப்பப்போ அது மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கலெக்ட் வேறு எடுத்துடலாங்க, டப்பி மாதிரி இருக்குது, எங்கேயும் விழுந்துட்டு என்னன்னு தெரியல. ஆனால் குவாலிட்டி பிளாஸ்டிக் கொஞ்சம் மட்டமாக தான் தெரியுது. அதனால் 650 ரூபாய்க்கு இது ஓகே தாங்க, எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிடணும். ஸோ இந்த 3 புஷ்ஷு ரப்பர் புஷ் இந்த நம்ம ஸ்லிப் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான கேமராஸ் யூஸ் பண்ணும்போது வெயிட்டாக இருக்குமா அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. அதுலேயும் இந்த உயரம் நீங்கள் கம்மியான உயரத்தில் இந்த மாதிரி உயரத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. எதுக்காக சொல்கிறேன்னா ஸ்டெபிலிட்டி. உங்களோட ட்ரைபாடோட வெயிட்டுக்கும் கேமராவோட உயரத்துக்கு, கேமரா வைக்கிற இங்கே ஃபோனோ கேமரா அது என்ன யூஸ் பண்ணுறோமோ அதோட இந்த உயரத்தில் ஸ்டெபிலிட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுவே இது ஒரு 5 அடி உயரத்துக்கு நீ நீட்டும் போது இதில் ஸ்டெபிலிட்டி ரொம்ப மிஸ் ஆகும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தின்னான லைன் வந்துடும், அது இல்லாமல் உயரம் அதிகமாகிடும். இப்போ ஸ்டெபிலிட்டி ரொம்ப மிஸ் ஆகும். அந்த உழவ முடியுது. அந்த ஸ்டெபிலிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஹூக் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஹூக் எதுக்காகனா ஏதாவது ஒரு வெயிட்னா ரொம்ப வெயிட் தான் ஓட்டக்கூடாது, பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு ஏதோ சின்ன சின்ன பையோ இல்லை ஏதோ ஒரு வெயிட் ஒரு கல்லோ இதை கயிறில் கட்டி அதை கீழே தொங்க விட்டேன் அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது இந்த ட்ரைபாடில் வேறு என்ன சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்றால், ஹேண்ட் கிரிப்பை கலட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்க்ரூ எடுத்து தள்ளிக்கலாம். எல்லா ட்ரைபாடில் நார்மலாக வர்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மேலே ஏறும், இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா திருப்பி கீழே இறங்கும். ஏற்கனவே அந்த பழைய ட்ரைபாடில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு குவாலிட்டி. ஆனால் இதில் நல்ல பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அடுத்ததாக இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா கேமராவை மவுண்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்படி ஹரிசாண்டல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் அதுலேயும் உடையில சவுண்ட் கேட்டுருச்சுங்க. ஹரிசாண்டல் மூமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் நம்ம தேவையில்லை மூவ்மெண்ட் அப்படி மூவ் பண்ண போகிறது கிடையாதுன்னா இதில் ஒரு லாக் இருக்குல்ல, லாக் பண்ணிக்கலாம். திருப்பி இது மூவ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வரணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெர்டிகல் மூமெண்ட்ஸ். இப்போ இந்த இருக்குல்ல இந்த மவுண்ட்டை இப்படி மாட்டிருக்கீங்க, இப்போ வெர்டிகலாக நீங்கள் செல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கேமராலேயே போர்ட்ரேட் வியூ வெர்டிகலாக எடுக்கணும் அப்படின்னா கேமரா அதில் மவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் திருப்பிக்கலாம். இல்லை கேமரா சாஞ்சிருக்கு, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி திருப்பிட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எல்லா ட்ரைபாட்லையும் இருக்க மாதிரி தாங்க இதில் இருக்குது. இந்த ஹூக் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அட்ஜஸ்டபிள் பால்ஸ். அது இல்லாமல் இந்த ஹேண்ட் இருக்குது. மற்றபடி ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எதுவும் இல்லை. லெவல் டியூப் ஒன்று இருக்குதுங்க, பபுள் டியூப்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம கேமரா வச்சுருக்க இடத்துல கண்ணால் அந்த கேமராவை பார்த்து இது எந்த ஆங்கிளில் இருக்குது, இப்படி கரெக்டான இல்லை ஸ்லோப்பில் இருக்கான்னு தெரியாது. அப்போது அதை கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக, பேரலாக கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பபுள் டியூப் இருக்குது. அடுத்ததாக அதனால குயிக் ரிலீஸ் நினைக்கிறேன் இது பேர். டக்குன்னு கழட்டுறது, டக்குன்னு மாட்டுறது. ஏன்னா இப்போ நார்மல் ஸ்டாண்ட்லாம் இப்போ ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் டக்குன்னு இப்போது இந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஃபோன் அந்த ஸ்டாண்டில் மாட்டிருக்கீங்க, ஃபோன் அந்த மாதிரி ஸ்டாண்டில் மாட்டிட்டு இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் கனெக்ட் பண்ண உடனே இதில் இப்படி கனெக்ட் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அசம்பிளி இப்படி கலட்டிக்கலாம். இந்த ஒரு லாக்கில் குயிக் ரிலீஸ் ராக்கை யூஸ் பண்ணி இந்த அசம்பிளி எப்படி கழட்டிக்கலாம். புதுசு இல்லை அதனால் வரமாட்டேங்குது. செல்லை பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இந்த செல்லை இதில் ஒரு பின்னாடி ஒரு பின் இருக்குது, இந்த கிளிப்பில் செல்லை மாட்டினதுக்கப்புறம் இந்த டிப்பில் இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணிடணும். எப்படி ஒரு மொபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட ஆக்ஷன் கேமரா இருக்குது, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறீங்க.
நான் அதுக்காக தான் அதை வாங்கினது. மொபைலில் ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது, எடுக்கிறதுக்கு அவசியம் வருது, ஆக்ஷன் கேமரா வச்சு வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க இருக்குதா. இப்போ இதை யூஸ் பண்ணி குயிக் ரிலீஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டக்குன்னு இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு, ஐயோ எனக்கே ஜாமான் இருக்கேன், எனக்கு பூசுங்க எப்படி கலப்பினா எனக்கே தெரியல, ஒரு எப்படி கட்டிட்டு போனோம். எவ்வளோ இல்லாமல் வாய கொடுக்க மாட்டோம், இப்படிதான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, குயிக் ரிலீஸை மாட்டி முடிச்சாச்சு. ஐயோ தப்பாக மாட்டிருக்கீங்க எப்படியோ. அண்டவா என்னால் முடியல, கொஞ்சம் காப்பாற்று. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோனை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதுக்கு மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதான் தெரியுங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது இல்லாமல் இந்த மாதிரி கையில் ஃபோன் பண்ணுறது, எடுத்து ஊற்றுது. இந்த மாதிரி ஃபோனை இப்போ யூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வச்சு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கையில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு செல்ஃபி இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, செல்ஃபி எடுக்கிற கூட எடுக்கலாங்க. கேமரா வச்சுருக்கோம், வீடியோ எடுத்துக்கிருக்கோம், டக்குன்னு இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், அப்போ டக்குன்னு தூக்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். வேறு என்ன, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டக்குன்னு ஃபுட் பண்ணலாம். ஃபுட் பண்ணுறதுக்கு இப்படி காலை மடித்து இதை தூக்கிட்டு போகிறதுக்கு டக்குன்னு இதை பிடிச்சி தூக்கிடலாம். அது கொஞ்சம் வசதியாக இருக்குது, அதனால தான் அந்த ட்ரைபாட் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாடோட ஃபுல் ஒயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் அங்கே உடனே டேபிளை தூக்கி ஓரமாக போட்டாச்சு, கீழே வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு, கீழே கேமரா வச்சு எடுக்க முடியல, ஸோ போச்சு சாருங்க. ஃபஸ்ட்டு செட் இந்த மாதிரி எடுத்துலாம் பண்ணியாச்சு, இங்கே வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் இந்த ஒயரம் வந்து பாருங்க, இந்த ஒயரம் குரூப் ஒயராக இருக்குது. அடுத்த செகண்ட் செட்டு நானே பழைய முடிச்சு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டேன். கம்மியாக ஒரு பக்கம் கூட இருக்கேன், நம்ம சாஞ்சாப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் எந்த உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த உயரம் தான் செகண்டோட, அதுக்கு மேலே இதில் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இந்த இருக்குல்ல, இந்த லாக்கு யூஸ் பண்ணி இந்த இருக்குது இல்லை, இந்த லாக்கு யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் ஏற்றலாம். இதாங்க மேக்ஸிமம் ஹைட்டு. என்னோட ஹைட்டு 6.5 என்னவோ நினைக்கிறேன். 6.5ங்கிற மாதிரி. என்னோட ஹைட்டு 5.5 5.7 நினைக்கிறேன், கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஆல்ரெடி கிடையாது, எனக்கு இந்த உயரம் வருது. இதுதான் இந்த வியூவில் தான் நீங்கள் ட்ரைபாடோட மொத்த உயரம். சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குதுங்க, உள்ள குவாலிட்டி. ஆனால் அந்த ரொம்ப உயரம் இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுது. லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டெபிலிட்டிங்கிற ஒன்று இந்த இடத்துல கிடைக்கிது. அதுவும் கொஞ்சம் ஃபோனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த உயரத்தை யூஸ் பண்ணாமல் இந்த உயரத்தை கம்மி பண்ணி இந்த உயரத்தில் யூஸ் பண்ணோம்னா ஸ்டெபிலிட்டி பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்குது. இதை தான் சொன்னேன், இந்த மாதிரி சிக்கெல்லாம் நடக்குது. இதை கட்டுங்குது, என்ன விஷயம் எனக்கு தெரியல. ஸோ பிளாஸ்டிக்கு ஆயில் போடணும் என்னன்னு தெரியல, ஆயில் போட்டுனா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். திருப்பி போர்ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்கலாம். போர்ட்ரேட்டில் இருக்கு பார்த்தீங்களா. அடுத்து இந்த ஒன்று இருக்குது, இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஞாபகம். இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோனையும் சரி, ஃபோனை தான், ஃபோனுக்கு இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு. இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆங்கிள்லேயும் வீடியோ எடுக்கலாம், அதுக்காகவா இல்லை இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணும்போது.
யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுண்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஃபோனை இந்த ஆங்கிளில் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இது வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு எதுக்குன்னு ஐடியா தெரியல. அதுவே போதுமானதாக அது இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி எதுக்கு அசம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி. பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு வீடியோகிராஃபியாக இருக்கிறதுக்கு தரமாக இருக்கும். ஒரு 650 ரூபா ரேட்டுக்கு இந்த ட்ரைபாடு ஒத்துதான்னு சொல்லலாம். ஓரளவுக்கு குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லை ட்ரைபாட் ரேட்டை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல 5000, 6000 நிறைய ரேட்டில் இருக்குது. இது 650 ரூபாய்க்கு பேசிக் ரேட்டு. பேசிக் ரேட்டில் இதை விட நான் கம்மியாலாம் இருக்குது. சரி, அது எதுக்கு நம்ம வாங்கிட்டு அது ஒன்றுத்துக்கு ஆரம்பமாக தான் இருக்கும். சரி, இது ஆரம்பத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதோட ட்ராபேக்ஸ்ன்னு சொல்ல போனால் இதோட குவாலிட்டி தாங்க. குவாலிட்டி பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்பலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு மெட்டலில் கொடுத்துருக்கலாம். இந்த பிளாஸ்டிக்லாம் திருவும்போது கட்டுன்றது உடையிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக யூஸ் பண்ணால் போக போக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக நம்ம கொஞ்சம் ஹெவியான பர்சன் ஹார்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு நிலைமை வந்துச்சுன்னா டக்கு புக்குன்னு போட்டு திருவணும்னா கன்ஃபார்ம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ட்ராபேக் குவாலிட்டி மட்டும்தான். மற்றபடி லுக்கெல்லாம் மிரட்டுது. நல்ல காஸ்ட்லியான ட்ரைபாட் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு லுக்கும் இருக்குது. வெயிட்டு 1/2 கிலோ போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டு அரை கிலோ 3/4 கிலோவான்னு தெரியல, இருக்கலாம். 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன் வெயிட்டு. நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாடை 650 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ரைபாட் வாங்கலாம்னு ஐடியா இருந்துச்சு, அவங்களோட பட்ஜெட் அப்புறம் ஒரு 700 ரூபா அப்புறம் 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்குது, ஒரு நல்ல ட்ரைபாடாக பார்க்கணும் அப்படின்னா இதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ணுங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறையா ட்ரைபாட் வாங்கணும்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி அன்பாக்சிங், அப்புறம் மோட்டோ லாகிங், அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும். நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆர்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.